ஈகோவை டச் பண்ண பிறகு நான் சும்மா இருப்பேனா? நான் ரெடி ஆயிட்டேன். அருண் இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். அவனை தூக்கிட்டு அவன் இடத்துல நான் இருந்தாலும் கல்யாணம் நடக்கும்ல. இந்த அருணை என்ன பண்ணலாம்? நெத்தி போட்டுல 2 புல்லட் ஏத்திடலாமா? ஏத்திடலாம் சார். 3 3 3 2 2 2 1 1 0 0. உமேஷ், கண்ணை கீழே போடுறா. உன் இம்மா செஞ்சாலும் உன்னை சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். கீழே போடுறா. போடுறான்னு சொல்றல. என்னாச்சுன்னு பாருங்க. ஏய் ரம்யா, ரம்யா இத பாரு. அம்மா ரம்யா, அனுப்புன மயக்கத்துல விழுந்துட்டா. சீக்கிரமா போய் ஜல எடுத்து வாங்க. சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. ரம்யா என்னாச்சு பாருமா. சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் போங்க ரம்யா. சீக்கிரமா தண்ணி கொண்டு வாங்க. ரம்யா ஐயோ சீக்கிரமா கொண்டு வாங்க. எந்திரி. ரம்யா ரம்யாமா இங்க அம்மா பாரு. சீக்கிரம் சீக்கிரம் முகத்துல தெளிங்க. முகத்துல தெளிமா. தெளி. அம்மா குழந்தை ரொம்ப நேரமா புகையில உட்கார்ந்திருந்தால அதனால தான் மயக்கமாயிட்டா போல இருக்கு. ரம்யா 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 முகத்துல ரம்யா கண்ணு தர ரம்யா. அருணை எங்க வச்சிருக்க? அருணா? எந்த அருண்? டேய், போய் சொன்னா இந்த இடத்துல போனமாக்கிடுவேன். அருணை நீ கடத்தல எங்க ஒளிச்சு வச்சிருக்க? மரியாதையா சொல்லிடு. ஜோக் அடிக்காதீங்க சார். நான் அருணை கடத்தல. அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. உமேஷ், உன் கிரைம் ரேட்லாம் கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கு. உண்மையை ஒத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. இல்ல கான்ஸ்டபிள் சார், சார் மேல போய் தருங்க. ஓகே சார். ரம்யா அழாத ரம்யா. அருண் இப்போ வந்துருவாரு. ஆமாமா, நம்பிக்கை எழுந்துறாத ரம்யா. நீ தைரியமா இரு. அருண் ரொம்ப பாவம்மா. அவருக்கு என்ன ஆச்சு? எங்கம்மா இருக்காரு அவரு? எதுவுமே தெரியல. என்னோட என்ன விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போற மாதிரி இருக்குமா. என்னடி பேசுற நீ? பிரியா, யாராவது டாக்டருக்கு போன் பண்ண. வேண்டாமா வேண்டாம், பயப்படாதீங்க. நான் சாக மாட்டேன். யாருன்னு கண்ணுல பார்த்து அவர் கூட வாழாம நான் சாகவே மாட்டேம்மா. ரம்யா, என்னடி ஆச்சு உனக்கு? ஏண்டி என்னென்னமோ பேசுற நீ? சார் மேல யாரும் இல்ல சார். ரூம்ல யாரும் இல்ல சார். சார் அங்க யாரும் இல்ல சார். சரி, அந்த கன் எடுங்க. எஸ் சார். இல்லாத அருணை இங்க வந்து தேடினா எப்படி? டேய், அருண் எங்க இருக்கா சொல்றா. டேய், அருண் என்னடா பண்ண? சொல்றா, எங்க வச்சிருக்க அருண்? நான் எதுவுமே பண்ணல. எனக்கு எதுவுமே தெரியாது. டேய், மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லனா அடிபட்ட செத்து போயிருவேன். சொல்றா. சொல்றா. ஏய் சொல்றா, உண்மையை சொல்லு. ஏய் சொல்றா. உண்மையை சொல்லுங்க. சொல்ல போறேனா? சொல்றா. சொல்றேன் இன்னொரு சாத்த வேண்டியதானே. சொல்றேன் சொல்றேன். நான் உண்மையா சொல்றேன். அருணா நான் கிட்னாப் பண்ணல. அவன் எங்க இருக்கான், என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நம்புங்க. என் மனசை உடைச்சிடாத ரம்யா. ப்ளீஸ் ரம்யா, அழாத அழாத. ரம்யா, ரம்யா, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. இப்படி உடைஞ்சு போகலாமா?
இங்க பாரு, அருண் கண்டிப்பா வருவாருமா. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அழாதம்மா, அழாத. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இது பாரு, நீ இதையெல்லாம் அபசகுணமா நினைக்காத. நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும், புரிஞ்சுதா? இங்க பாரு ரம்யா. ரம்யா தைரியமா இருமா, கண்டிப்பா வந்துருவாருமா. வாடா. வாடா. டேய் ராஸ்கல், ஐயோ பிரியா, பிரியா என்ன பிரியா பண்ற? விடுங்க வருண். பாருடா, பாருடா முட்டாள். ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கணும்? மனசு நிறைஞ்சு சிரிப்பும் கலகலப்புமா இருக்கணும். இப்ப பாரு எப்படி இருக்குன்னு பாரு. உன்னால உன் ஒருத்தனால எத்தனை பேரோட மனசு உடைஞ்சிருக்குன்னு பாரு. என்னம்மா பிரியா, மனசாட்சி உள்ள ஒரு மனுஷங்கிட்ட பேச வேண்டிய பேச்செல்லாம் போய் ஒரு மிருகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சார், இவன் அருண் இருக்கிற இடத்த பத்தி ஏதாவது சொன்னானா சார்? சொல்லுங்க சார். ஏண்டா டேய், போலீஸ் புடிச்சிட்டு வந்து மண்டபத்துல எவ்வளவு தெனாவட்டா நிக்கிற என் பையன்டா. சொல்றா, என் பையங்க சொல்லு. விடுங்க சார், எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத, உனக்கு தெரியும். அருண் எங்க இருக்காருன்னு சொல்லு. சொல்லுடா. பிரியா விடு பிரியா, போலீஸ் பாஷையில இவனை விசாரிக்கட்டும், அப்பதான் இவன் உண்மையை சொல்லுவான். என்னடா சிரிக்கிற? நீங்க எந்த பாஷையில விசாரிச்சாலும் என்னோட பதில் ஒண்ணுதான், தெரியாது. இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிரு. சாரி ரம்யா, வெரி வெரி சாரி. அருண் எங்க இருக்காரு? அருண் எங்க வச்சிருக்க? ப்ளீஸ் உமேஷ், அவரை என்கிட்ட கொடுத்துரு உமேஷ். அது கொடுக்க நான் என்ன வேணாலும் தரேன், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். அருண் எங்க இருக்காரு சொல்லு உமேஷ், ப்ளீஸ். ஏண்டா ஒரு பொண்ணு இப்படி அழ வச்சு வேடிக்கை பாக்குற? பொண்ணு அழுதா கல்லு கரையும்னு சொல்லுவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? உமேஷ், யோசிச்சு பாரு. உன் ஒருத்த ஆசைக்காக இத்தனை பேரை வதைக்கிறியே. அவதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டால. பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இது உனக்கே நியாயமா இருக்கா? ரெண்டு பேரோட வாழ்க்கையை சிதறி போயிடாதா? ப்ளீஸ் உமேஷ், என் பொண்ண வாழ விடு. அருண் எங்க இருக்காருன்னு சொல்லு. நீங்க அடிச்சு கேட்டாலும் அழுது கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணே ஒண்ணுதான், எனக்கு அருணை பத்தி எதுவுமே தெரியாது. ஏய், உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. சுடுங்க சுடுங்க சார். நீங்க உங்க டெய்லி லைஃப்ல சந்திக்கிற சாதாரண அக்யூஸ்ட் நினைச்சீங்களா? நான் உமேஷ் செத்து விடறப்பவும் கண்ணுல உயிர் பயத்தை பார்க்க முடியாது. சுடுங்க சார், சுடுங்க. சுட மாட்டேன்னு நினைச்சியா? டேய், மத்த போலீஸ் மாதிரி 2 அடி அடிச்சு விட்டுமனு பாத்தியா? இதே இடத்துல சுட்டு போனமாக்கிட்டு போய்கிட்டே இருப்படா இடியட். நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன்.
அப்படிப்பட்ட கோழியே இல்லைண்ணா. எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன், குறிப்பா பிரியாவுக்கு. அருணை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. டேய் உண்மையை சொல்றா. உண்மையதான் சொல்றேன், அருணை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. பிரியா, இந்த ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கல. வெரி எக்ஸலண்ட். டேய் அடங்க மாட்டே. ஒன்னும் இல்லை இன்ஸ்பெக்டர் சார், கல்யாணத்தை நிறுத்த நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், மணி வேஸ்ட். ஆனா சிம்பிளா அருண் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான். அருண், யூ டன் a great job man. டேய் சும்மா இருக்க மாட்டா. கான்ஸ்டபிள் Yes, sir. எடுத்துட்டு போங்கயா. ஏய் போடா போடாங்கறேன். என்னடி இது? என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? பிரியா ஒரு நிமிஷம். நீங்க பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க. உங்களை நம்பி ஒரு பொண்ணு மனவர வரைக்கும் வந்து உட்கார்ந்துருக்கா. நீங்க தான் எல்லாமே நம்பி அவ உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. உங்களை காணோன்னு பரித வச்சு துடிச்சு காதலிய வாழ்ந்திருக்கா. ஆளுக்கு ஒரு திசையா தேடி அலைஞ்சு எல்லாரும் பதச்சு நின்னோம். எங்க எல்லாரும் தலையிலயும் இடி இறக்கிட்டீங்களே. பாருங்க எப்படி நிக்கிறான்னு பாருங்க. இந்த பாவத்தை செஞ்சுட்டு உங்களால எப்படி பேச முடியுது? அக்கா கீர்த்தனா, நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். டேய் என்னடா பேசுவ? ஒரு பொண்ணையும் அவ குடும்பத்தையும் தலை குனிய வச்சுட்டு என்ன பேசுவ? என்ன பேசுவ? என்ன பேசுவ? சொல்றா. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பதான் உங்களுக்கு என் பக்கம் இருக்கிற நியாயம் புரியும். எது நியாயம்? ஒரு பொண்ணை நம்ப வச்சு காதலிக்கிறேன்னு சொல்லி மனமட வரைக்கும் கூட்டிட்டு வந்து கழுத்து அறுக்கிறது தான் நியாயமா?
இது நிஜமா அருண்? இப்போ நான் இங்க பாக்குறேனே, இதெல்லாம் கனவு தானே, பொய் தானே, உண்மை இல்லைல்ல? இப்போ பேசுங்க. பைத்தியம் மாதிரி உங்களையே நினைச்சு எப்படி உருக்கி நிக்கிறான்னு பாருங்க. இப்ப இவகிட்ட பேசுங்க. அழாதடி, சீ, அழாத, அழுது நடிக்காத, உன்னை கொன்னுடுவேன். பிரியா ஒரு நிமிஷம். இப்போ அவ உன் தங்கச்சி இல்ல, என் வைஃப். அது ஞாபகம் இருக்கட்டும். என் வைஃப் அடிக்க இல்ல எதுவும் சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது. என்ன கீர்த்தனா இதெல்லாம்? அம்மா அப்பா இல்லாத பொண்ணுன்னு, என் அண்ணனோட ரத்தம்னு நான் உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன். என் உயிர் மாதிரி பாத்துக்கலையா? உன் அக்கா உன்னை எப்படி வளர்த்தா? உன்னை பத்தி எத்தனை கனவெல்லாம் கண்டுகிட்டு இருந்தா, எல்லாத்தையும் இப்படி உடைச்சிட்டியேம்மா. ஆண்டி, அவ மேல எந்த தப்பு கிடையாது ஆண்டி. தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். அதே தானே நாங்களும் சொல்றோம். ஏன் இப்ப இந்த தப்பு பண்ண? அத முதல்ல சொல்லி தொலை. மாமா, அவரை எதுவும் சொல்லாதீங்க. கீர்த்தனா, நீ பேசாம இருன்னு நான் சொல்லிட்டேன். நான் பேசிக்கிறேன். ஏன் அருண், ரம்யா எப்படி என் பொண்ணோ அதே மாதிரிதான் கீர்த்தனாவும். உங்க மனசுல இவதான் இருக்கான்னா அத நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் நேத்து இங்க மண்டபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியாவது சொல்லிருக்கலாமே. எல்லாத்தையும் நிறுத்திருப்போமே. என் பொண்ணு மனவர வரைக்கும் வந்து இப்படி அவமானப்பட்டு போய் நிக்கிறாளே. அம்மா, அவர்கிட்ட பேசாதீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம மனுஷங்களே இல்ல. நம்ம கண்ணீரும் கனவும் அவருக்கு புரியாது. இதோ அவரை உரசிக்கிட்டு நிக்கிறாளே, இந்த ஜென்மத்துக்கும் புரியாது. Shut up, பிரியா. Shut up. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. கீர்த்தனா மேல எந்த தப்பும் இல்ல. இந்த கல்யாண ஏற்பாடு நடக்கிறதுக்கு முன்ன நான் கீர்த்தனாவை ஒரு நாள் சந்திச்சேன். அவ அவ அழகு என் புத்திய பேதலிக்கு வச்சிருச்சு. அவ மறுத்தா. ஆனா நாங்க தப்பு பண்ணிட்டோம். இப்போ கீர்த்தனா வயித்துல என் வாரிசு வளருது. உன்னை கொன்று வேண்டாம். இவ்வளவு அசிங்கமான ஒரு வேலையை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உன்னை கொண்டாலும் தப்பு இல்லடா. அங்கிள் ப்ளீஸ், அவரை எதுவும் சொல்லாதீங்க. எல்லா தப்பும் என்னோடதுதான். ப்ளீஸ் அங்கிள், அவரை விட்டுடுங்க. தப்பு பண்ணவன் நான் தான். கீர்த்தனா, கீர்த்தனா, அருண் சொல்றதெல்லாம். அங்கிள். தம்பி, நீ பேசாத. நான் எங்க பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க பொண்ணுக்கு பொய் பேச வராதுன்னு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். கீர்த்தனா, நீ சொல்லுமா, அருண் சொல்றதெல்லாம். அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா. அப்பா ஸ்தானத்துல இருந்து உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு நீ பெரிய கௌரவத்தை எங்களுக்கு கொடுத்துட்டேமா.
ஒரு பொண்ணோட சாபத்தை சம்பாதிச்சு இப்ப எங்க கையில கொடுத்துட்டியம்மா. மாமா நீங்க ஏன் மாமா அழறீங்க? அவ என் கூட பிறக்கல. நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரே சொத்து மானம் மட்டும்தான். அதையும் இன்னைக்கு தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டா. இனிமே அவகிட்ட பேசாதீங்க மாமா. ரம்யா, என்ன மன்னிச்சிடுமா. எங்க பொண்ணு பண்ண தப்புக்கு எங்களை மன்னிச்சிடுமா. நடிக்காதீங்க. எல்லாரும் நடிச்சு நடிச்சு என்ன நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டீங்கல்ல. ரொம்ப தேங்க்ஸ். தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே. எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று, நீ எந்த பாதை ஏகும் போதும் ஊர்கள் உண்டு. ஒரு காதல்